அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு சதீஷ்குமார் எஜுகேஷன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா திருக்குறள் தான் பார்க்க போகிறோம். ஸோ சதீஷ்குமார் எஜுகேஷனில் திருக்குறள் அதிகாரம் 94 சூது அப்படிங்கிற அந்த அதிகாரம் தான் பார்க்க போகிறோம். ஸோ திருக்குறளில் இது பார்த்திங்கன்னா அதிகாரம் 94 சூது. பால் பொருட்பால், இயல் நட்பு இயல். அதிகாரம் 94 சூது. மொத்தமாக 10 குறள் இருக்கும் ஒரு அதிகாரத்துக்கு. இந்த 10 குறளுமே இந்த வீடியோவில் நம்ம விளக்கத்தோடு பார்க்கலாம். ஸோ இது நம்ம பிளாகில் எழுதிக்கிற போஸ்ட்டு தான். திருக்குறள் நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கணுனாலோ இல்லை படிக்கணுன்னாலோ பிளாகில் போய் பாருங்கள். ஒவ்வொரு குறளுக்கு கீழேயும் வீடியோவை பார்க்கறதுக்கான லிங்க் கொடுத்துருப்பேன். வீடியோவும் நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகே, நம்ம ஃபஸ்ட்டு குறள் பார்த்துடலாம். வேண்டற்க வென்றிடனும் சூதினை வென்றதும் தூண்டிற்பொன் மீன் விழுங்கி அற்று. குறள் எண் 931. வேண்டற்க வென்றிடனும் சூதினை வென்றதும் தூண்டிற்பொன் மீன் விழுங்கி அற்று. விளக்கம் பார்த்திங்கன்னா, வெற்றியே பெறுவதாயினும் சூதாடும் இடத்தை நாடக்கூடாது. அந்த வெற்றி தூண்டிலின் இரும்பு முள்ளில் கோத்த இரையை மட்டும் விழுங்குவதாக நினைத்து மீன்கள் இரும்பு முள்ளையே கவ்விக்கொண்டது போலாகிவிடும். நம்ம என்ன தான் ஜெயிச்சிருவோம், நமக்கு இந்த சூது விளையாட்டு மூலிமா நம்ம ஜெயிச்சிருவோம்னு சொல்லி நம்ம நினச்சாலும் அந்த இடத்துக்கு நம்ம போகக்கூடாது. ஏன் அப்படின்னா, அது எப்படிப்பட்டதாமா, தூண்டிலில் இரும்பு முள் ஒரு இரையை மாட்டி நம்ம போட்டிருப்போம். மீன் என்ன நினைக்கணும், இரையை மட்டும்தான் சாப்பிட்ருன்னு சொல்லி போய் அந்த தூண்டிலுக்கு இரும்பு முள்ளையே கவ்விடும். அந்த மாதிரி நம்மளும் அந்த சூதால் அகப்பட்டு விடுவோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ குறள் எண் 931 பார்த்தீங்கன்னா, வேண்டற்க வென்றிடனும் சூதினை வென்றதும் தூண்டிற்பொன் மீன் விழுங்கி அற்று. ஓகேவா. அடுத்து 932. ஒன்றெய்தி 100 இலக்கும் சூதற்கு உண்டாங்கொள் நன்றெய்தி வாழ்வதோர் ஆறு. படித்தாலே உங்களுக்கு ஈஸியாக புரிகிற மாதிரி தான் இருக்கும். சொல்கிறேன் பாருங்கள். ஒரு வெற்றியை பெற்ற மகிழ்ச்சியில் தொடர்ந்து விளையாடி 100 தோல்விகளை தழுவிக்கொள்ளும் சூதாடிகளின் வாழ்க்கையில் நலம் ஏற்பட வழி ஏது? அதாவது ஒன்றெய்தி 100 இலக்கும். ஒரு தடவை ஜெயிச்சிட்டோம், ஆரம்பத்தில் ஜெயிச்சிட்டோம் அப்படின்னா, அப்போ பரவாயில்ல நான் ஜெயிச்சிட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப விளையாண்டுட்டே இருப்பாங்க. ஒரு வெற்றியை பெற்ற மகிழ்ச்சியில் தொடர்ந்து விளையாடி 100 இலக்கும் 100 தோல்விகளை சந்தித்து தோற்று போகக்கூடிய அந்த சூதாடியோட வாழ்க்கையில் நல்லது எப்படி ஏற்படும், நலம் ஏற்பட வழி ஏது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நன்றெய்தி வாழ்வதோர் ஆறு. ஓகே. அடுத்து 933. உருளாயம் ஓவாது கூறின் பொருளாயம் போவை புறமே படும். அதாவது பார்த்திங்கன்னா, பணயம் வைத்து இடைவிடாமல் சூதாடுவதை ஒருவன் பழக்கமாக கொள்வானேயானால் அவன் செல்வமும் அந்த செல்வத்தை ஈட்டும் வழிமுறையும் அவனை விட்டு நீங்கிவிடும். ஒருத்தன் பார்த்திங்கன்னா பணம் வச்சு விளாண்டுருக்கிறான், அதாவது ஒரு பணத்தையோ பொருளையோ பணயமாக வச்சு தொடர்ந்து சூதாடிக்கிட்டே இருக்கிறான் அப்படின்னா, இந்த பழக்கம் அவனுக்கு என்ன ஆகுமாமா, அவனுடைய செல்வத்தை எல்லாம் அழித்து விடும். அது மட்டும் இல்லாமல் அந்த செல்வத்தை சேர்க்கும் வழிமுறைகளையும் அழித்து விடும். அவனோட தொழிலையும், அவன்கிட்ட இருக்கிற காசு பணம் மட்டும் போகாது, அவனோட தொழிலும் சேர்ந்து போயிடும். அந்த செல்வத்தை உருவாக்கக்கூடிய வழிமுறைகளானது அவனோட தொழில் தான். அந்த தொழிலும் அவனை விட்டு போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ சூது மிகவும் ஆபத்தான ஒன்று. அடுத்து 934. சிறுமை பல செய்து சீரிழக்கும் சூதின் வறுமை தருவதொன்று இல். அதாவது விளக்கம் பார்த்தீங்கன்னா, ஒருவனுக்கு துன்பம் பலவற்றையும் உண்டாக்கி அவனுடைய புகழை கெடுக்கின்ற சூதாட்டத்தை போல் வறுமை தருவது வேறொன்றும் இல்லை. வறுமை தருவதொன்று இல். சிறுமை பல செய்து சீரழிக்கும் சூதின் வறுமை தருவதொன்று இல். சூதாட்டம் மூலிமா அவனுடைய புகழை கெடுத்து வறுமை தரும் மாதிரி வேறு எதுவுமே இந்த உலகத்தில் கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்து 935. கவரும் கலகமும் கையும் துருக்கி இவர் யார் இல்லாகியார். அதாவது விளக்கம் பார்த்தீங்கன்னா, சூதாட்டத்தையும் சூதாடும் இடத்தையும் சூதாடும் திறம் படைத்த கையையும் பெருமையாக எண்ணி சூதாட்டத்தை இறுக பிடித்து கொண்டவர்கள் எல்லா பொருள்களையும் உடையவராக இருந்தாலும் இல்லாதவர் ஆகிவிடுவார். அதாவது எனக்கு நல்லா சூதாட தெரியும், எனக்கு நல்லா டேலண்ட் இருக்குது, ஸோ நான் எப்படி வேணாலும் ஜெயிச்சிருவேன், சூதாடுற இடத்துலையே நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அதையே ரொம்ப பெருமையாக பேசிக்கிட்டு அதிலேயே இருக்கிறாங்க பார்த்தீங்களா. ஸோ அவங்க எந்த பொருள் இருந்தாலும் அவங்க இல்லாதவர்களாகவே கருதப்படுவார்கள். அடுத்து 936. அகடாரார் அல்லல் உழப்பர் சூதென்னும் முகடியான் மூடப்படார். விளக்கம் பார்த்தீங்கன்னா, சூது என்னும் தீமையின் வலையில் விழுந்தவர்கள் வயிறார உண்ணவும் விரும்பாமல் துன்பத்திலும் உழன்று வருந்துவார்கள். அகடாரார் அல்லர் உழப்பர் சூதென்னும் முகடியான் மூடப்படார். அப்படி இருக்கிறவங்க, சூதாட்டத்தில் இருக்கிறவங்களால முழுசார சாப்பிடக்கூட முடியாது, வயிறார உண்ணவும் விரும்பாமல் ரொம்ப துன்பத்திலே தான் இருப்பாங்க. குறள் எண் 937. பழகிய செல்வமும் பண்பும் கெடுக்கும் கலகத்து காலை புகின். விளக்கம் பார்த்திங்கன்னா,
சூதாடும் இடத்திலேயே ஒருவர் தமது காலத்தை கழிப்பாரேயானால் அது அவருடைய மூதாதையர் தேடி வைத்த சொத்துக்களையும் நற்பண்பையும் நாசமாக்கிவிடும். ஒருவர் எப்பவுமே சூதாடுற இடத்துலையே தன்னோட பொழுது கழிச்சிட்டு இருக்கிறார், எப்பவுமே அது ஆன்லைன்லேயோ ஆஃப்லைன்லேயோ சூதாடிகிட்டே இருக்கிறார், அதே இடத்துலையே இருக்கிறார் அப்படின்னா அது அவருடைய மூதாதையர் நம்ம சேர்த்து வச்ச நல்லதில்லை சொல்லணும்ல, நம்மளுடைய மூதாதையர்கள் சேர்த்து வைத்த செல்வமும் நற்பண்புகளும் எல்லாமே கெட்டு போயிடும். அடுத்து குறள் எண் 938. பொருள் கெடுத்து பொய்மேற் கொளியி அருள் கொடுத்து அல்லல் உழப்பிக்கும் சூது. அந்த விளக்கம் பார்த்திங்கன்னா, சூதாட்டம் பொருளை அளிக்கும், பொய்யை சொல்லச் செய்யும், மன இரக்கத்தை கெடுக்கும், துன்பத்தை தரும். சூதாட்டம் மூலிமா என்னென்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னென்ன நல்லதெல்லாம் உங்களுக்கு நடந்துரும்னா, சூதாட்டத்தின் மூலிமா உங்களுடைய பொருள்கள் எல்லாமே அழிஞ்சு போயிடும். பொருள் கொடுத்து பொய்மேற் கொளியி அருள் கொடுத்து அல்லல் உழப்பிக்கும் சூது. உங்களுடைய பொருள்கள்லாம் அழிஞ்சு போயிடும், பொய் சொல்ல துள்ளும், எல்லாத்துட்டையும் பொய் சொல்லலாம் ஈஸியாக அப்படின்னு சொல்லி பொய் சொல்ல வைக்கும், மன இரக்கத்தை கெடுத்துடும், துன்பத்தை தரக்கூடியது தான் அந்த சூது. குறள் எண் 939. உடை செல்வம் ஊனொளி கல்வி என்று ஐந்தும் அடையாவாம் ஆயங்கொளின். அதாவது பார்த்திங்கன்னா, சூதாட்டத்திற்கு அடிமையாகி விட்டவர்களை விட்டு புகழும் கல்வியும் செல்வமும் உணவும் உடையும் அகன்று ஒதுங்கிவிடும். ஒருத்தர் சூதாட்டத்திலே இருக்கிறாரு, எப்போவுமே ஆன்லைன்லேயோ ஆஃப்லைன்லேயோ சூதாட்டத்திலே விளாண்டுட்டு இருக்கிறாரு அப்படின்னா அவர்கிட்டருந்து என்னென்னலாம் போயிருமாம்மா, உடை செல்வம் ஊன் ஒளி கல்வி என்று ஐந்தும், இந்த ஐந்துமே போயிடும். உடை செல்வம் ஊன் ஒளி கல்வி என்று ஐந்தும் அடையாவாம் ஆயங்கொளின். புகழ் கல்வி செல்வம் உணவு உடை எல்லாமே அவர் விட்டு போயிடும், அவர்கிட்ட எதுவுமே இருக்காது. அடுத்து குறள் எண் 940. இளத்தொருவும் காதலிக்கும் சூதேபோல் துன்பம் உளத்தொருவும் காதற்று உயிர். விளக்கம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, துன்பத்தை அனுபவிக்கும் போதெல்லாம் இந்த உடம்பின் மேல் உயிருக்கு காதல் பெருகுவது போல சூதாடி பொருளை இழந்து துன்பப்படும் போதெல்லாம் சூதாட்டத்தின் மேல் ஆசை பெருகும். இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான குறள். இளத்தொரும் காதலிக்கும் சூதேபோல் துன்பம் உளத்தொரும் காதற்று உயிர். அதாவது என்னென்னா, இப்போ துன்பத்தை அனுபவிக்கும் போதெல்லாம் இந்த உடம்பின் மேல் உயிருக்கு காதல் பெருகும். இப்போ நமக்கு ஏதாவது ஒரு கஷ்டம், உடம்பு சரியில்லை, நம்ம ரொம்ப சிக்காக இருக்கிறோம் அப்படின்னா அப்போ தான் நம்ம அந்த இதை பற்றி நினச்சி பார்ப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம தலை வலிக்குதுன்னா அப்போ தான் நம்ம தலையின்னு ஒன்று இருக்குது, நம்ம காது வலிக்குதுன்னா காதுன்னு ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லி இருப்போம். நமக்கு உடம்பு சரியாக போயிடணும்னு சீக்கிரம் நினைப்போம், நம்ம நல்லா இருக்கணும்னு நினைப்போம். அது நார்மலாக மற்ற நாளில் நினைக்கவே மாட்டோம். ஸோ நம்ம உடம்பு எப்போ சரியில்லாமல் போகுதோ அப்போ தான் பார்த்தோம்னா நம்ம அந்த உடம்பு மேலே காதல் பெருகும். அதே மாதிரி சூதாட்டத்திலிருந்து பொருள்களை இழந்து துன்பப்படும் போதும், நான் சீட்டாடியோ இல்லை ரம்மிலையோ ஏதோ ஒன்றுலையும் நீங்கள் தோத்துட்டீங்க, நிறைய செல்வத்தில் இழந்து கஷ்டப்படுறீங்க, அப்படி இருக்கும்போது தான் உங்களுக்கு இன்னும் அந்த சீட்டாட்டத்து மேலே காதல் பெருகுமாமா, இன்னும் நான் ஜெயிச்சிருவேன், இன்னும் கொஞ்சம் விளாண்டு ஜெயிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி கஷ்டத்தில் இருக்கும்போது தான் உங்களுக்கு திரும்பவும் அது மேலேயே காதல் பெருகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்தளவுக்கு சூது மிகவும் கொடுமையானது. ஸோ அப்போ இந்த திருக்குறள் மொத்தம் 10 திருக்குறள் பார்த்தாச்சு. ஸோ இது பார்த்திங்கன்னா நம்ம பிளாக்கு தான், பிளாக்கில் போட்ட போஸ்ட்டை தான் நான் உங்களுக்கு வீடியோவாக போட்டிருக்கேன். ஸோ திருக்குறள் அதிகாரம் 94 சூது, பால் பொருள்பால், இயல் நட்பியல், அதிகாரம் 94 சூது, மொத்தம் 10 குறள் இருக்குது. இந்த 10 குறளுக்கும் வீடியோவும் இருக்குது. இந்த பிளாக் போஸ்ட் நான் கமெண்ட் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுக்கிறனால எடுத்துங்க, இல்லை வீடியோஸ் பார்க்கணுன்னாலும் ஒவ்வொரு வீடியோ குறளுக்கு கீழேயும் கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக யூடியூப் வீடியோஸ் வந்துடும். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கங்க. பை பை.